சூறாவளி கிளம்பியதே. அர்ஜுன் தான் ப்ரோ செம்ம சப்போர்ட் ப்ரோ. செம்மங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிருக்காரு. பயங்கர நல்ல புருஷன். அவ்வளோ எனக்கு நான் வர்த்தான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ நல்ல புருஷன். லைக் என்னோட ஏய் சி அடங்கி இருடி அப்படின்னு சொல்லாம இவங்க நிறைய தமிழ் சினிமா பாப்பாங்க போல. ஏய் சி அடங்கி இருடி அப்படின்னு சொல்லாம ஏய் அடங்காம இருடி நீ எங்க வேணா போடி அப்படி சொல்லல. சொல்லு. அப்படின்னா வேற மாதிரி போயிடக்கூடாது. சும்மாங்க. அது ஒண்ணு. நீ என்ன நான் சொல்லுமா நீ என்ன வேணா பண்ணு நான் இருக்கேன் உன் கூட. என்ன நல்ல விஷயங்களுக்கு நான் எப்பவுமே இருப்பேன் கூட. அண்ட் அது எப்படின்னா நான் ஒரு 5 பண்றேன்னா 5 இடத்துல 5 ப்ராடக்ட் லான்ச் அவன் ஒரு 10 பண்ணுவான். 10 ப்ராடக்ட் லான்ச் பண்ணிடுவான். இப்போ நான் ஸ்டாஃபே இல்லாம நான் தனியா எல்லாம் செஞ்சுட்டு இருப்பேன்னா நான் ஒரு ஷோ முடிச்சுட்டு வரக்குள்ள ஒரு 4 ஸ்டாஃப் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பான். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பான். அந்த மாதிரி அவன் கடற்கடன் எடுத்துன்னு போயிடுவான். ஆஹா எக்ஸலன்ட் ஸ்ருதிகா. ஸோ இந்த வீட்டில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா இந்த அளவுக்கு ஒரு புரிதலோட ஒய்ஃப் ஏதாவது ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறாங்க அது கரெக்டான விஷயமா இருக்கும்போது ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணலாம். அது 1000 ரூபா போட்டால் ஒய்ஃப் வந்து 10,000 ரூபா திருப்பி எடுத்து கொடுப்பாங்க. அது வந்து ஸ்ருதிகா ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஆமாம் கேர்ள்ஸ்க்கு என்ன தெரியுமா நாங்களே எல்லாம் செஞ்சுருவோம். சப்போர்ட்லாம் வேணாம் நாங்கள் செஞ்சுருவோம். பட் ஒரு அப்பா இல்லை ஒரு அண்ணா இல்லை ஒரு தம்பி இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் இல்லை பாய் ஃப்ரெண்ட் சூப்பர் டி நீ செய் அந்த ஒரு வார்த்தை இன்னும் 100 ஓடுற இடத்துல நாங்கள் 1000 ஓடுவோம். சூப்பர் சூப்பர் கேட்டுக்கோங்க பாய்ஸ். ஸோ நீங்கள் காசு கொடுக்குறீங்களா உதவி செய்றீங்களா மோட்டிவேட் பண்ணுங்கடா. ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய பாடம். ஸோ சீக்கிரமாகவே ஸ்ருதிகாவுக்கு வந்து நட்சத்திர ஜன்னலில்னு ஸ்ருதிகாவையும் அர்ஜுனையும் வச்சு சூரியவம்சம் பாட்டே போட போகிறோம். ஸோ நிறைய கடைகள்ல நிறைய இடங்கள்ல நிறைய சிட்டில இல்ல அந்த பாட்டுக்கு அப்புறம் க்ளோஸ் இல்ல அந்த பாட்டுல அவர் எவ்வளவு பெரிய ஆயிடும். அர்ஜுன் அப்படியே நடந்து வருவாரு பாருங்க. இல்ல நல்லா ஆவீங்க. ஏன்னா உங்க ப்ராடக்ட் எல்லாமே நல்லா குவாலிட்டியா இருக்கு. புடவையும் சரி பெர்ஃப்யூம் எல்லாமே சரி. ஆஹா அந்த வாசனை கையில அடிச்சுக்கிட்டே இருக்கு. நான் போகும்போது எல்லாம் பாப்பாங்க யாரும் இவன் மேல ஒரு மாதிரி கமக்கலா அப்படியா இருப்பானேன்னு. அதனாலே சரிங்க ரொம்ப நன்றி. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட பாத்துருங்க கண்டிப்பா. எப்பவுமே இவர் இவ்வளவு நல்ல ஸ்மெல் வராதே இவர்கிட்ட இருந்து இன்னைக்கு நல்ல ஸ்மெல் வருதே ஏங்க 10 தடவை குளிச்சிங்களா அப்படின்னு கேட்பாங்க. சூப்பர். நான் உங்க பேரை சொல்லிடுறேன். நான் குளிக்கவே இல்லம்மா இதுதான் பூசின்னு வந்தேன்னு சொல்லிடுங்க. குளிக்காம நீங்க வாசனையா இருக்கணுமா நீங்க யூஸ் பண்ண வேண்டியது ஸ்ருதிகாவோட அது மாதிரி பண்ணுவா வேணவா சரி வேணாம். குளிச்சுட்டு நீங்க வாசனையா இருக்கணுமா நீங்க யூஸ் பண்ண வேண்டியது ஸ்ருதிகாவோட ஹாப்பி பெர்ஃப்யூமரி. அப்படியா சூப்பருங்க. ஸோ உங்களுக்கு வந்து வெளியில பிராண்ட் அம்பாசிடரே வேண்டாம். ஏன்னா உங்களுடைய ப்ராடக்டோட குவாலிட்டி அது பேசுது. நீங்க தான் உங்க முகத்தோட பெரிய பிராண்டு. சீக்கிரமா அப்படியே சேரை போட்டு ஒரு சுத்தி ரொட்டேஷன்ல ஒரு இது சொல்லிடுங்க. எஸ் தேங்க் யூ ப்ரோ. ப்ளீஸ் இவருக்கு க்ரீம் சோப் கிஃப்ட் இவ்வளவு நமக்காக பேசியிருக்காரு கொடுங்க. அதே போல இது வந்து நான் சேலஞ்சா எடுத்துக்கிறேன். உண்மையிலே நான் பெருசா ஸ்கின் ரொட்டீன் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். நான் அதை யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பண்றேன். ஆனா நீங்க எனக்கு சேலஞ்ச் எடுத்து போஸ்ட் பண்ணனும். போஸ்ட் பண்றேன். என்ன பண்ணனும் சொல்லுங்க. இல்ல என்ன பண்ணனும் சொல்லுங்க. இது டெய்லி பண்ணணுமா? ஆமா நீங்க என்ன பண்ணுங்க நைட் வந்து ஒரு நாள் நைட் தி சீக்ரெட் ஒரு நாள் நைட் கேரட் ஊசினு வெளியல சுத்த கூடாது. நைட் தூங்கும்போது நான் ஏன் வெளிய போறேன்? நல்லா போட்டு நல்லா பூசிட்டு தூங்கிடுங்க. மறுநாள் காலைல குளிச்சிட்டு அந்த மாய்ஸ்சரைசர் அவ்வளவுதான். ஐயோ எத்தனை நாள் இது போடலாம்? 10 days 15 எடுத்துக்கங்களேன். and அந்த சோப் போட்டு குளிங்க. ஐயோ அது உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் தானே இருக்கும். சூப்பர்.